இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். அவருடைய வார்த்தை என்றும் நம்மை கைவிடாத வார்த்தை. இன்றைக்கும் அந்த வார்த்தை நம்மை வழிநடத்தி செல்லும். தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய ஜீவனை கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த வார்த்தையில் நம்மை வழிநடத்தி செல்வார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒரு நடந்த சம்பவத்தோடு இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு குரூப்பா எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு போயிருக்காங்க. ஹோலி டூர், புனித யாத்திரைக்கு எல்லாரும் போயிருக்காங்க. அப்போ போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு வயசான அம்மா அங்கே இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் ஒரு போஸ்ட் கார்டை வாங்கி ஸ்டாம்ப் வாங்கி ஊரில் இருக்க தன்னுடைய மகளுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பணும், அங்கேருந்து ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை தேடி அவங்க போகிறாங்க. அப்போ போகும்பொழுது அவங்களுக்கு வழி தெரியல. அங்கே இருக்கிற ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்னு. எப்படி போகணுன்ற திசைகள் எல்லாம், டைரக்ஷன் எல்லாம் அந்த அம்மாவுக்கு அவர் சொல்லுகிறார். இருந்தாலும் இந்த அம்மானால் புரிஞ்சு கொள்ள முடியல, எப்படி போகிறதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கடைக்காரர் என்ன பண்ணார்னா, அவருடைய கடையெல்லாம் சாத்திட்டு எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணி இழுத்து மூடிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க என் பின்னாடி, நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்களுக்கு தேவையான ஸ்டாம்ப் வாங்கி அந்த போஸ்ட் கார்டை அனுப்புனாங்க. அதற்கப்புறம் அந்த அம்மா திரும்ப வந்து இந்த குரூப்பாக இருக்கிற மக்கள்கிட்ட வந்து சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியமாக எப்படி அந்த கடை உரிமையாளர் எல்லாவற்றையும் விட்டுட்டு தன்னோடையே வந்து இவங்களுக்கு வழி தெரியலைனாலும் வழியாகவே அவர் வந்து வழியை காட்டினார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பகிர்ந்து கொண்டாங்க. அந்த கதையை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாதை தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. இன்றைக்கு உங்களுடைய பாதைகள் புரியவில்லை, பாதைகள் தெரியவில்லை, பாதைகளை காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அங்கலாய்த்து ரொம்ப கவலைப்பட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை தான் இது. இயேசு சொல்லுகிறார், அவரே வழியாக இருக்கிறார், அவர்தான் வழியாக இருக்கிறார். ஒருவேளை தேவன் வழியை காட்டினால் அதில் போவதற்கு நிறைய குழப்பங்கள், ஏமாற்றங்கள், பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதனால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கடை உரிமையாளர் மாதிரி எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் உங்கள் கூட வழியாகவே வருகிறார். அப்போ உங்களுக்கு பாதை தெரியலன்னா பிரச்சனை இல்லை, வழி இயேசு இருக்கிறார். நீங்கள் அவரோடு போகும்பொழுது அவர் தான் வழியாக இருக்கிறார். சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்த்துவார், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார், நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்யும்படிக்கு அவரே கூட வருகிறார். ஜீசஸ் இஸ் த வே. வென் ஜீசஸ் இஸ் த வே, இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் நோ த ரவுட். இயேசு வழியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு பாதை தெரியலைன்னா பிரச்சனையே இல்லை, திசைகள் தெரியலைன்னா பிரச்சனை இல்லை, அவர் உங்கள் கூட வருகிறார். இன்றைக்கு பாதைகள் உங்களுக்கு புரியலைன்னா பிரச்சனை இல்லை, வழியான இயேசு உங்களோடு கூட வருகிறார். அவர் உங்களோடு வருவதனால நீங்கள் ஒரு நாளும் தொலைஞ்சு போக மாட்டீங்க. குறித்த இடத்திற்கு அவரே உங்களை நடத்தி செல்வார், குறித்த காலத்தில் அவரே உங்களை நடத்தி செல்வார். இன்றைக்கும் வழியான இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். பாதைகள் புரியலைன்னா பிரச்சனை இல்லை, வழியான இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். இயேசு என்ற வழியில் உங்களை இன்றைக்கு நடத்தி செல்வார்.